பியாண்ட் ஹெட்லைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். புதுசா திறக்கப்பட்டிருக்கக்கூடிய பாம்பன் பாலம் வழியா சென்னையில இருந்து ராமேஸ்வரத்துக்கு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இயக்கப்பட இருக்கு. இதற்கான பணிகளும் ரொம்பவே தீவிரமா நடைபெற்றுட்டு வருது. ராமேஸ்வரம் தீவு பகுதியில அமைந்திருக்கக்கூடிய பழைய பாம்பன் பாலம் அப்படிங்கிறது ரொம்ப வருஷங்களா இயங்கிட்டு வந்தது. ஆனா அதனுடைய பராமரிப்பு சிக்கலை கருத்துல கொண்டு புதிய பாம்பன் பாலம் அப்படிங்கிறது கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி திறக்கப்பட்டது. இதன் பின்னர் ரயில் போக்குவரத்து மீண்டும் தொடங்கின நிலையில தான் தற்போது வந்தே பாரத் எக்ஸ்பிரஸும் அந்த பாம்பன் பாலம் வழியா இயக்கப்பட இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. தற்போது தாம்பரம் ராமேஸ்வரம் தாம்பரம் எக்ஸ்பிரஸ் 618 கிலோமீட்டரை 11 மணி நேரம் 30 நிமிடங்கள்ல கடக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் 665 கிலோமீட்டரை 8 மணி நேரத்துல கடக்க முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமா மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்துல செல்லக்கூடிய திறன் இருக்கக்கூடியதா இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் அமைஞ்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி டிக்கெட் கட்டணத்தை எடுத்துக்கிட்டோம்னா பொதுவாகவே வந்தே பாரத் ரயில்கள்ல நம்ம 1000ல இருந்து ஆரம்பித்து 2400 வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிலையில சென்னை எக்மோர்ல இருந்து காலையில 5:50 மணிக்கு கிளம்பக்கூடிய அந்த வந்தே பாரத் ரயில் அப்படிங்கிறது 2:30 மணிக்கு சென்றடையும் அப்படின்னும், அதே மாதிரி மறுமார்க்கத்துல ராமேஸ்வரத்துல இருந்து 3:30க்கு புறப்பட்டு இங்க சென்னை எக்மோருக்கு 11 மணிக்கு வந்தடையும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க.